பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? நீங்க உன்னிப்பா கவனிக்கிற ஆளா? அப்ப இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு விஷயத்தை நீங்க கேட்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுமோ படாது, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தா நாம அதை கவனிப்போம் இல்லையா? இப்ப நம்ம வேதாகமத்தின் வழியில பார்க்கலாம். ஆண்டவர் இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல் ஆகவும் ஆபத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காகவும், இல்லைன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில இருந்து நம்ம அதிக லெசன்ஸோ லேர்னிங்ஸோ கத்துக்கலாம்ல. இங்க நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சாலமோன் ராஜா இப்படியாக சொல்றாருங்க: மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். அது மட்டும் இல்லாம சங்கீதம் 33:11வது வசனத்துல கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். உலகத்துல எத்தனையோ பாவங்கள் நன்மைகள் இருக்குங்க. அதுல எந்த வழி நம்மள பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகுதுன்னு விவரமா பார்க்கணுங்க. இப்ப ஒரே கேட்டதுல ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதும் அவர் கூட நெருக்கமா இருக்கிறதுக்காகவும் அந்த இலக்கை நோக்கி ஓடலாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் கேட்காம உங்களுடைய வார்த்தையை விட்டு விலகாம இருக்கிறதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. God bless you.